ஹோல்டிங் கம்பெனி அக்கவுண்ட்ஸில் ஃபிக்டீஷியஸ் அசட்ஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது சம்மில் அப்படின்னா அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஃபிக்டீஷியஸ் அசட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். Fictitious assets are not real asset and not tangible. They won't generate income. Fictitious assetங்கிறது உண்மையிலே இது ஒரு அசட் கிடையாது. இட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசட். இந்த அசட் மூலமாக கம்பெனிக்கு எந்த இன்கமும் ஜெனரேட் ஆகாது. எக்ஸாம்பிள் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், ஃபார்மேஷன் எக்ஸ்பென்சஸ், ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, தென் அக்யூமுலேட்டட் லாஸஸ் எல்லாம் எக்ஸாம்பிளாக இங்கே கோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை உருவாக்குறது, கம்பெனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சொத்து. ஸோ கம்பெனிங்கிற ஒரு சொத்தை உருவாக்குறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ஸு. அப்போ இந்த எக்ஸ்பென்சஸை நீங்கள் பண்ணல அப்படின்னா கம்பெனி அப்படிங்கிற ஒரு சொத்தை உங்களால் உருவாக்கியிருக்க முடியாது. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸை நாம் இங்கே அசட்டாக ட்ரீட் பண்ணுறோம். ஸோ ஃபார்மேஷன் எக்ஸ்பென்சஸ், ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் தான். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், நீங்கள் ஒரு ஷேரை இஷ்யூ பண்ணுறீங்க பட் அதை டிஸ்கவுண்டில் இஷ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஃபிக்டீஷியஸ் அசட் தான். இந்த அசட்டை சேல் பண்ணால் உங்களுக்கு இன்கம் கிடைக்காது. பட் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் ப்ராஃபிட்லேருந்தும் இந்த எக்ஸ்பென்சஸையோ இல்லை இந்த லாஸையோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் ஆஃப் பண்ணணும் அந்த இயர் ப்ராஃபிட்லேருந்து. ஓகே, தென் அக்யூமுலேட்டட் லாஸஸ் அப்படின்னா என்ன? ஜென்ரலாக உங்கள் கம்பெனியில் நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ராஃபிட்டை காட்டுச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் காமிச்சிருப்போம். சப்போஸ் அந்த இயர் லாஸ் அப்படின்னா அதுவே பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் காமிச்சிருப்போம். சரியா? இதுதான் அக்யூமுலேட்டட் லாஸஸ்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஓகே, பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த சம்மில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ஓகே, இதை எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் கால்குலேஷன்ஸ் ஜென்ரலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கேபிட்டல் ப்ராஃபிட்னு ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம்ல, அந்த கேபிட்டல் ப்ராஃபிட்லேருந்து ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸை எஸ் லிமிட்டடோட இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இருக்கிற அந்த பேலன்ஸை ஹெச் லிமிட்டடும் எஸ் லிமிட்டடும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸோ சிம்பிள். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸோ இல்லை ஃபார்மேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆர் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ அசட் சைடில் இருந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுடைய டோட்டலை நாம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டில் இருந்து டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டில் இருந்து இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணினதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த பேலன்ஸை ரெண்டு கம்பெனியும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரிச்சுக்கிடணும். இவ்வளோ தான். மிச்சம் எல்லாமே ஆஸ் இட் இஸ் நம்மளுடைய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட வேண்டியதுதான். ஹோல்டிங் கம்பெனி ரிலேட்டடாக என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மை ரொம்ப ஈஸியாக நீங்களே கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் நிறையா ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? சம்மில் ஹோல்டிங் கம்பெனி ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த சம்மில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 70% ஹெச் லிமிடெட் எஸ் லிமிட்டடில் இன்வெஸ்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அப்போ 70% ஹெச் லிமிட்டெடுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 30% மைனாரிட்டி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 70% இப்போ ஹோல்டிங் கம்பெனியான நான் உங்கள் கம்பெனியில் 70% இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்கள் கம்பெனியில் இருக்கிற எல்லா அசட் அண்ட் ப்ராஃபிட் மேலேயும் எனக்கு இருக்கிற ரைட்ஸ் அப்படிங்கிறது 70%. அப்போ 70% தான் எனக்கு அப்படின்னா ரிமைனிங் 30% அப்படிங்கிறது எஸ் லிமிட்டடுக்கு. இங்கே எஸ் லிமிட்டடுங்கிற வேர்டை நாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். மிச்சம் 30% அந்த கம்பெனியில் மீதம் இருக்கிற அந்த ஷேர் ஹோல்டர் எடுத்துப்பாங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோக்கான கேல்குலேஷன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 70%, 30%. ஸோ அப்போ 7:3 வச்சுக்கலாம், இல்லை டேரெக்டாக 70% அப்ளை பண்ணியே நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஓவர். செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் ரேஷியோ கேல்குலேஷனுக்குள்ளே போகணும். ஏன் டைம் ரேஷியோ கேல்குலேஷன்ஸ் வருது அப்படின்னா இந்த கம்பெனியோட க்ளோசிங் டேட் அப்படிங்கிறது 31/3/1995 கொடுத்துருக்காங்க. அப்போ டேட் ஆஃப் அக்யூசேஷன்ஸ், அதாவது 31 அப்படின்னா க்ளோசிங் டேட் அப்படிங்கிறது 31/3/1995. ஓகே, அப்போ இதோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது இப்போ மார்ச்சில் முடிச்சிருக்காங்க அப்படின்னா போன வருஷம் ஏப்ரலில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இங்கே 95 அப்படின்னா இங்கே 94.
அப்போ இதுதான் இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் டேட்டு. ஸோ இது ஓப்பனிங் டேட், இது க்ளோசிங் டேட். ஓகே, இதுக்கு இடையில் இந்த கம்பெனி ஓப்பனிங் டேட் அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ண டேட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ரிசர்வோ ப்ராஃபிட்டோ நம்ம வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்னு எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற எல்லாத்தையும் ரெவென்யூன்னு எடுத்துக்கிடலாம். பட் இந்த சம்மை பொறுத்தவரையில் கம்பெனியை அக்வயர் பண்ணுறதுனா வாங்குறதுன்னு அர்த்தம். ஹெச் லிமிடெட் அக்வயர்ட் ஷேர்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட் ஆன் 30th ஜூனில் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த 2 டேட்டுக்கும் இடையில ஏதோ ஒரு மாதத்தில் இந்த கம்பெனியோட அக்யூசேஷன் நடந்திருந்தால் மட்டும்தான் நாம் டைம் ரேஷியோ கேல்குலேஷனுக்குள்ளே போகணும். அப்படி இல்லை அப்படின்னா டைம் ரேஷியோ கேல்குலேஷன்ஸ் இங்கே தேவைப்படாது. ஓகே, புரியுதா? இப்போ இந்த வருஷத்தோட இடைப்பட்ட மாதத்தில் இந்த கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணதுனால தான் நாம் டைம் ரேஷியோ கேல்குலேட் பண்ணுறோம். டைம் ரேஷியோ. ஸோ க்ளோசிங் டேட், ஓப்பனிங் டேட். க்ளோசிங் டேட் தான் சம்மில் இருக்கணும். ஓப்பனிங் டேட் அப்படிங்கிறது நாமளாக தான் நோட் பண்ணணும். மார்ச்சில் முடிஞ்சிருந்தா ஏப்ரலில் தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ 95ங்கிறதுனால 94, 31st எண்டு டேட்டுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஏப்ரல். ஓகே, கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணது 30/6/1994 அப்படிங்கிறதுனால இப்போ இந்த இடைப்பட்ட அப்போ ஏப்ரல், மே, ஜூன். ஏன் ஜூன் எடுக்கிறோன்னா ஜூன் 30 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்தில் 3 months அப்படிங்கிறது ப்ரீ அக்யூசேஷன் பீரியடாக இருந்தால், அதாவது இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த பீரியடில் இந்த கம்பெனி ரன் பண்ணது 3 மாதம் ரன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஹோல்டிங் கம்பெனி உள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த கம்பெனி ரன் ஆனது 9 months ரன் ஆகிருக்கு. சரியா? அப்போ 3:9 அப்படின்னா இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 1:3ன்னு கிடைக்கும். ஸோ டைம் ரேஷியோ பாருங்கள், ஏப்ரல், மே, ஜூன். ஜூன் 30ங்கிறதுனால 3 மாதம். ஜூனுக்கு அப்புறம் ஜூலையில் ஆரம்பித்து அடுத்த மார்ச் வரைக்கும் 9 months இருக்குது. அப்போ 3:9 இதை சிம்பிளிஃபை பண்ணதுனால 1:3. இதுதான் டைம் ரேஷியோ. எப்போ டைம் ரேஷியோ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த சம்மில் ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க, 70,000 rupees கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் ஏன்னா இந்த 2 அமௌண்ட்டுக்கு தான் நமக்கு டைம் ரேஷியோ அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். சரியா? அப்போ ஜென்ரல் எஸ் லிமிடெட் தான் எடுத்துக்கிடணும். ஃபஸ்ட்டு கேல்குலேஷன்ஸ் முடிகிற வரைக்கும் எஸ் லிமிடெட் மட்டும்தான் பார்க்கணும். கேல்குலேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸ் லிமிடெடோடைய இந்த அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்டை, அதாவது ஷேர் கேபிட்டலோ இல்லை ஜென்ரல் ரிசர்வோ ப்ராஃபிட் அண்ட் லாஸோ கேல்குலேஷனில் எடுக்கக்கூடாது. ஓகே, அப்போ நாம் ஹெச் லிமிடெடோடைய கேல்குலேஷன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். இப்போது ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த சம்மில் இருக்கா? H Limited acquired shares of S Limited on 30th June 1994. On 1st April கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ண அந்த பீரியடில் 1994 S Limitedல ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டுட் அட் 60,000 and 20,000 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஜென்ரல் ரிசர்வுக்கு எடுத்துக்கிடணும். அப்போ 1/1/1994 அன்னைக்கு ஜென்ரல் ரிசர்வாக 60,000 இருந்திருக்கு, ப்ராஃபிட்டாக 20,000 இருந்திருக்கு. சரியா? பட் இப்போ ஜென்ரல் ரிசர்வ் 70,000 இருக்குது, ப்ராஃபிட் 50,000 இருக்குது. அப்போ இந்த டேட்டில் கொடுத்துருந்தது 60,000 ஜென்ரல் ரிசர்வ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா? அப்போ இது கேபிட்டல் ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட்டில் 20,000 மென்ஷன் பண்ணதுனால ப்ராஃபிட்டும், தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த 2 ஐட்டமும் கேபிட்டல் ப்ராஃபிட்டுக்கு எடுத்துக்கிடணும். ஓகே, பட் இங்கே 70,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் 10,000 மீதம் இருக்குது. ஓகே, 60,000 போக மீத 10,000 பேலன்ஸ் இருக்குது. இங்கே ப்ராஃபிட்டில் 50,000 இருக்கா? பட் இங்கே 20,000 கேபிட்டல் ப்ராஃபிட் எடுத்துட்டோமா? மிச்சம் 30,000 இருக்குது. சரியா? அப்போ இந்த 2 அமௌண்ட்டும் ரெவென்யூ ப்ராஃபிட்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இது கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் ஓப்பனிங் டேட் அன்றைக்கி இருக்கிறது. இதுக்கு முந்தின வருஷம் நீங்கள் ஏர்ன் பண்ண க்ளோசிங் பேலன்ஸை ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே, அப்போ இது 2ம் கேபிட்டல் ப்ராஃபிட். அப்போ இந்த 10,000 இந்த 30,000 இந்த ஒரு வருஷத்தில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அப்போ 1/4/1994 அடுத்த வருஷம் 95 வரைக்கும் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் தான் இந்த 30,000 ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ். சரியா? அப்போ கம்பெனி அக்யூசேஷன் இன்பிட்வீனில் இருக்கிறதுனால இப்போ 2 பேருக்கும் ப்ராப்ளம் ஆகும். இந்த அமௌண்ட்டில் எப்படி நாம் 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறது? இப்போ தான்
டைம் ரேஷியோ அப்ளை பண்ணலாம். ஒரு ஹோல்டிங் கம்பெனி உள்ளே வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை ரெவென்யூ ப்ராஃபிட்டாகவும், அது உள்ளே என்டர் ஆகிறதுக்கு, அதாவது அந்த கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை ரெவென்யூ ப்ராஃபிட்டாகவும் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு 3:9 தானே பார்த்தோம். ஸோ இப்போ 1:3ன்னு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருந்தோமா? இந்த ரேஷியோவை இந்த 40,000க்கு அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ இந்த 40,000ல் 1/4, 3 + 1 அப்படிங்கிறத ஆட் பண்ணால் 4. 1/4ங்கிறது கேபிட்டல் ப்ராஃபிட், 3/4 அப்படிங்கிறது ரெவென்யூ ப்ராஃபிட். அப்போ இந்த 1/4 கேல்குலேஷனை இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் ஆல்ரெடி 80,000 எடுத்து வச்சுருக்கோம், அதோட ஆட் பண்ணிடலாம். அப்போ 3/4 என்ன அமௌண்ட் வருதோ அதை ரெவென்யூ ப்ராஃபிட் கேல்குலேஷனில் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 70,000 இருந்துதா, 60,000 எடுத்துட்டோமா கேபிட்டல் ரிசர்வ்க்கு, பேலன்ஸ் 10,000 இருக்குது. ஸோ அந்த 10,000 செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ராஃபிட்டில் 50,000 இருந்தது, 20,000 கேபிட்டல் ப்ராஃபிட்க்கு எடுத்துட்டோம். அதில் வரக்கூடிய பேலன்ஸ் 30,000 நம்ம அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி செப்பரேட்டாகவும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த 30,000 10,000 டோட்டல் பண்ணி 40,000 டைம் ரேஷியோ அப்ளை பண்ணி கேல்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டோடைய அமௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே கேபிட்டல் ப்ராஃபிட்டில் ஒரு 60,000 இருந்திருந்தது. இப்போ நாம் ரிசர்வை டிவைட் பண்ணதில் கேபிட்டல் ப்ராஃபிட்டாக 2,500 கிடச்சிருக்கு, ரெவென்யூ ப்ராஃபிட்டாக 7,500 இருக்குது. தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஏற்கனவே 20,000 கேபிட்டல் ப்ராஃபிட்டாக வச்சுருந்தோம், ப்ளஸ் அதில் 7,500 கேபிட்டல் ப்ராஃபிட், 22,500 ரெவென்யூ ப்ராஃபிட். ஸோ ஆட் பண்ணிட்டோமா? ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸை நீங்கள் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து லெஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ டோட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 90,000. இந்த டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் 6,000 லெஸ் பண்ணால் 84,000 கிடைக்குது. ஸோ ரெவென்யூ ப்ராஃபிட்டோட டோட்டல் இருக்குது. கேபிட்டல் ப்ராஃபிட்டோ ரெவென்யூ ப்ராஃபிட்டோ அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரிச்சுக்கிறணும். இந்த சம்மை பொறுத்தவரையில் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணதுனால நீங்கள் டைரெக்டாகவே அந்த பர்சன்டேஜை அப்ளை பண்ணிடலாம். ஹோல்டிங் கம்பெனிக்கு 70%, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு 30% ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி தான் ரெவென்யூ ப்ராஃபிட்டையும் பிரிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ கேபிட்டல் ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ரெவென்யூ ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஹெச் லிமிட்டெடுக்கும் எஸ் லிமிட்டெடுக்கும். இப்போ நாம் கேல்குலேட் பண்ண வேண்டிய 4th ஸ்டெப் அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏன்னா எடுத்து எழுதுறது ரொம்ப ஈஸி. காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் எஸ் லிமிட்டடோடைய ஷேர் கேபிட்டலில் ஹோல்டிங் கம்பெனிக்கு 70% அவங்களுக்கு பங்கு இருக்குது. சரியா? அப்போ ஷேர் கேபிட்டல் எஸ் லிமிட்டடில் 2 lakhs இருக்குது. அந்த 2 lakhsல 70% ஹோல்டிங் கம்பெனிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா மீது இருக்கிற 30% மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துடணும். கேபிட்டல் ப்ராஃபிட்டோடைய டோட்டல் அமௌண்ட்டு கேல்குலேட் பண்ணதில் ஹெச் லிமிட்டடோடைய அமௌண்ட்டை காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் எழுதுங்க, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் அந்த எஸ் லிமிட்டடுக்கு கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து எழுதிடணும். ரெவென்யூ ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் போடணும், அதுக்கப்புறம் கேபிட்டல் ப்ராஃபிட் ஹெச் லிமிட்டடோடதும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டையும் போட்டுட்டோம். ரெவென்யூ ப்ராஃபிட்டை பொறுத்தவரையில் ஹெச் லிமிட்டடோடதை பேலன்ஸ் ஷீட்டில் தான் எழுதணுமே தவிர காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் எழுதக்கூடாது. அதனால் ரெவென்யூ ப்ராஃபிட் 21,000 டேக் டு பேலன்ஸ் ஷீட்னு எழுதியிருக்கேன். சரியா? பட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த மாதிரியான ரூல்ஸ் எதுவும் கிடையாது. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டோடைய ரெவென்யூ ப்ராஃபிட்டை நீங்கள் டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுடைய கேல்குலேஷன்ஸ் முடிஞ்சது, அதோடைய டோட்டல் எடுத்து எழுதிட்டோம். காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலுடைய கேல்குலேஷனே எதுக்காக நாம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிஸ்னஸை ஹோல்டிங் கம்பெனி வாங்கினதில் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிருக்கா இல்லைனா அவங்க எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட்டை பே பண்ணியிருக்காங்களாங்கிறத கேல்குலேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதோடைய டோட்டல் பிஸ்னஸோடைய வேல்யூ 1,98,800 rupeesக்கான பிஸ்னஸ் ஹெச் லிமிட்டெட்க்கு கிடச்சிருக்கு. பட் இப்போ அவங்க அதுக்காக போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய அமௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2,60,000 தான். ஓகே, ஸோ 2,60,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 1,98,800 rupees வேல்யூ இருக்கிற ஒரு பிஸ்னஸுக்கு 2,60,000 பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு பேர் குட்வில். அப்போ இந்த சம்மில் நாம் கேல்குலேட் பண்ணது குட்வில்லோட அமௌண்ட்டு 61,200. ஸோ இந்த குட்வில்லை நாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் காமிக்கணும். சரியா? ஓகே, ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டோம், காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கேல்குலேஷன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். ஓகே,
ஸோ லைபிலிட்டிஸ், நோட் நம்பர், அமௌண்ட், இது ஷெட்யூல் கிடையாது. நோட் நம்பர், நீங்கள் ஒர்க்கிங்ஸ் போட்டால் அந்த ஒர்க்கிங்கோடைய நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணுறது தான் இந்த நோட் நம்பர். நம்மளுடைய இந்த ப்ரீவியஸ் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கோ அந்த பேலன்ஸ் ஷீட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் நம்மளுடைய கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கிரெடிட்டாக இருக்குது. இதே மாதிரி தான் நாம் ப்ரிப்பேர் பண்ணுற பேலன்ஸ் ஷீட்லேயும் நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல், இனிமே ஹெச் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டலோ ஜென்ரல் ரிசர்வோ அண்ட் ப்ராஃபிட்டோ எடுக்கக்கூடாது. ஓகே, அப்போ மீதி என்னெல்லாம் இருக்குது? ஹெச் லிமிட்டடோடது இருக்கா, அதை அப்படியே எடுத்துருக்கோமா. ஹெச் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் இங்கே 6 lakhs கொடுத்துருக்காங்களா, ஸோ 6 lakhs எழுதியிருக்கோம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? ஜென்ரல் ரிசர்வ் 1,50,000 இருக்கா, ஸோ 1,50,000. தென் சம்மில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ இருக்குது? 70,000. தென் நெக்ஸ்ட்டு சர்ப்ளஸ்னு போட்டிருக்கோமா, இந்த சர்ப்ளஸோடையே நம்ம என்ன ஆட் பண்ணிடலாம் அப்படின்னா ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி 2,41,000 கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார் இருக்குது. ஸோ ஜென்ரலாக இனிமேல் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி போட்டுறோம். அப்போ கிரெடிட்டார் 2 கிரெடிட்டாரையும் ஆட் பண்ணி அதோடைய டோட்டலை காமிக்கணும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ரிசர்வையும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி டோட்டல் பண்ணி போட்டதுனால ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு எழுதியிருக்கோம். கிரெடிட்டார் ஹெச் லிமிடெட் எஸ் லிமிட்டடை ஆட் பண்ணி போட்டிருக்கோம். தென் நாம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்டோடைய டோட்டலை லைபிலிட்டி சைடில் தான் காமிக்கணும். ஸோ லைபிலிட்டி பார்ட் இஸ் ஓவர். அதுக்கு நோட் நம்பர் எதுவும் கொடுக்கக்கூடாது. அசட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அசட்டை பொறுத்தவரையில் பிரச்சனையே கிடையாதுப்பா. 2 சைடில் இருக்கிற அசட்டையும் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிடணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை கேல்குலேஷனில் எடுக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க, சரியா? ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த ஷேர் கேபிட்டலை நாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸையும் நாம் கேபிட்டல் ப்ராஃபிட்டில் லெஸ் பண்ணிட்டோம். அப்படிங்கிறதுனால இனிமேல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற அந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வரக்கூடாது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரக்கூடாது, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸும் வரக்கூடாது. மீதி இருக்கிற எல்லா அசட்டையும் டோட்டல் பண்ணி போடணும். ப்ளஸ் ஒன் மோர் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிடணும். என்ன அப்படின்னா, நம்ம குட்வில் கால்குலேட் பண்ணியிருக்கோம், குட்வில்லை பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். உனக்கு மறந்துடும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எடுத்த உடனே குட்வில்லை எழுதிருங்க. எழுதினதுக்கப்புறமா அடுத்தடுத்த கேல்குலேஷனுக்குள்ளே போங்க. ஓகே, ஸோ மெஷினரி ஹெச்என்எஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ஃபர்னிச்சர் ஆட் பண்ணி போட்டிருக்கோம், ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்கோம், டெட்டார் ஆட் பண்ணியிருக்கோம், கேஷ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டோட்டல். ஸோ டோட்டல் லைபிலிட்டியும் டோட்டல் அசட்டும் டேலி ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய கேல்குலேஷன்ஸ் கரெக்டு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.